பாருங்க பம்பை வரைக்கும் ஊசியாச்சு இப்படி குடிச்ச சாமிகள்லாம் சேர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேரளாவில் டிக்கெட் வாங்கியாச்சு பஸ்ஸுக்கு. ஆமாங்க, அப்புறம் எல்லாத்தையும் எடுக்கணும். நதி இதுதாங்க பம்பை நதி. சூப்பராக இருக்கு, ரோஸ் கலர்ல இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இதுக்கு மேலே தான் இருக்குது அடுக்குது சம்பவம். பயங்கரமாக நைட்டாக இருக்குது. என் குரூப்போடு இருந்தீங்க ஒருத்தரையுமே காண, தனியாக நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி இல்லை, மேலே போயிட்டு பார்ப்போம். போயிட்டு இருக்காங்க. காலையில் 5 மணி வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா எரிமலையில் இருக்கோம். எரிமலை மசூதிக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து குளிச்சுட்டு வேட்டையாடினார். வேட்டை துள்ளும் பயங்கர கூட்டம் இங்கேயே. நாங்களும் போய் குளிச்சுட்டு இதே மாதிரி கலர் சாயம்லாம் பூச்சிட்டு வேட்டை சொல்லிட்டு அடுத்தது பம்பையம். இங்கே பாருங்க, எரிமலையிலே பெரிய ஒரு இடம். இங்கே எது என்னன்னு தெரியல, மண் மூட்டையெல்லாம் கொட்டி தண்ணி அப்படி போயிட்டு பாருங்க. எரிமலையில் காலையில் 5 மணிலேருந்தே சாப்பாடு எப்போ வெடி ஓடிட்டு நினைக்கிற சாப்பாடு. ஹோட்டல் கடை இருக்குது பாருங்க. பஸ் ஸ்டாண்டு மாதிரி நல்லா பஸ்ஸு பாருங்க, எத்தனை பஸ் வருது பாருங்க. எல்லாம் சாமி தான், ஒரே மாதிரி ட்ரெஸ் இருக்கும், மாற்றி போயிடக்கூடாது. நல்லா சாமி வேகமாக நடக்கும் சாமி. அவங்க முன்னாடி போயிட்டாங்க வரும். இதெல்லாம் ஸ்டூடியோ வருங்க. ஃபஸ்ட்டு எரிமலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஷம் போட்டு கலர் சாயம் பூசிட்டு மத்தால வந்து எங்கள் ரெண்டு பேர் மத்தாலக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்து மத்தால மடிக்க சொல்கிறது. எரிமலை கோயிலிருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. பார்க்கிங்கே இல்லை. அங்கிருந்து ரொம்ப தூரம் நடந்து வரோண்ணே. இங்கே தான் இருக்கிறாங்க நம்ம சாமி. எல்லாம் குரூப். வணக்கம் வணக்கம். புரியல, குளிர் அடிக்குது பயங்கரமா. ஊட்டி மாதிரி குளிர் அடிக்குது. துண்டத்தை காணும் தம்பி, எங்க வச்சுன்னு தெரியல. வேஷம் போட்டாச்சு, வேஷம் போட்டாச்சு. இவங்கெல்லாம் கன்னிசாமி. நான் 2ஆம் கன்னி. 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. அடை பிடிச்சி மாட்டி இருக்கிறேன். கத்தி கத்தி இந்த பஞ்சு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கன்னிக்கணும்.
பாருங்க பம்பா வரைக்கும் ஊசியாச்சு இப்படி அவரு ஓடியே போயிட்டாரு. ஏன் மேல ஊசுனா போகாதுண்ணா? போகாதா? அது வேற பிரச்சனை. பாபர் சாமி மசூதிக்குள்ள போறோம். பாபர் சாமி தானே? பாபர் சாமி மசூதி இப்போ சுத்திட்டு வர போறோம். இது தர்மதாஸ் சாமி கோவில் பாருங்க. இங்க எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. நாங்க இப்போ அங்கே தான் போக போறோம். இவங்க எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியல. தர்ம சாஸ்தாவின் கோவில் அழகா கட்டியிருக்காங்க பாருங்க. இங்கெல்லாம் சாப்பாடா? அண்ணாதானா? ஆமா பாருங்க. லைட் எப்படிலாம் செட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எரிமலையில் வந்து குளிச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பம்பைக்கு வந்து பம்பைக்குன்னு 1 மணி நேரம் தான் போகிறோம். அங்கேயும் போய் குளிக்கணுமாம்மா. இவங்க பண்ணுறது டேரெக்டாக அங்கேயே போய் குளிச்சிருக்கலாம்ல. இங்கே பாருங்க சவரில் குளிச்சு. இங்கே பேட்டை சொல்லும்போது குளிச்சுட்டு தான் போவாங்க. ஆற்றுல குளிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து சவரில் குளிக்க வச்சுட்டாங்க ஏமாற்றி. அது 30 ரூபா வேறு ஒரு ஆளுக்கு டோக்கன். சவர் அது பாருங்க பின்னாடி எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. எல்லாம் 10 பேர் 5 பேர் ஒரே தண்ணி குளிச்சுட்டு. சரி போய் சாமி முட்டு. சாப்பாட்டை கண்ணிலேயே காட்ட மாட்டாங்களாட்ட. குடிச்சு சாமிகள்லாம் குளிச்சாச்சு. கீழையா? இது ஃப்ரீயா? அது காசு கொடுக்கணும் 30 ரூபா. உனக்கு டோக்கன் வாங்கி வச்சிருந்த நீ தான் வரல. வெளியே வரேன் தானே. வெயிட் பண்ணுங்க வரேன் தானே. அப்புறம் எங்க போனேன்? வெயிட் பண்ணுமாமா. நான் வெளியே வெயிட் பண்றேன். வாங்க புரியுது. அது இங்க பாருங்க இப்படி குடிக்கிறாங்க. இங்க பாருங்க இது ஃப்ரீங்களாமா. இந்த மாதிரி நானும் ஒரு சவரில் குளிச்சு அது காசு. பாருங்க எப்படி குளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே வாருங்க சாமி குளம்லாம் இதில் போய் எப்படி குளிக்கிறது? இந்த ஆற்றுல போய் எப்படி குளிக்கிறது? அந்த தண்ணி தான் இதா உறிஞ்சி விட்டுருக்குறாங்களா? சரி போய் தோசை சாப்பிடலாமா? டீ அங்கேயே இருந்தது. நான் தோசை இட்லி தான் சாப்பிடணுன்ட்டு வந்துக்கிறேன். சூப்பராக இருக்குது கூட்டம். பம்பை. நான் பம்பாய் அப்படின்ட்டு இருந்தேன். பில்டிங்கெல்லாம் பெரிய பில்டிங் தான். தரையில எப்படியே புல்லு மாறிதோ. பம்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்குறோம். சரியான ஒரு நிமிஷம் நின்னா போது ஒரு பஸ் ஃபுல்லாகிடுது. பாருங்க எப்படி கூட்டம். ஃபுல்லாக கூட்டம். சரியான கூட்டமாக இருக்குது. அப்படி அடித்து பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சாச்சு. பம்பை போய் குளிச்சுட்டு
குருசாமி நானும் போயிட்டு கொண்டு பார்த்துருக்கேன். வணக்கம். நீ போயிட்டு பம்பை போய் குளிச்சுட்டு அப்படியே கிளம்புறதாங்க. ஏன் தம்பி மலைக்கு ஏற வேண்டியதான். ஃபஸ்ட்டெல்லாம் டூரிஸ்ட் பஸ் அங்கே வரைக்கும் போயிட்டு தானே இருந்துச்சு. இப்போ தான் விடுறதில்ல. பாருங்க இப்போவே மழை வருங்க பின்னாடி. செமையாக இருக்கு பாருங்க கிளைமேட் எல்லாம். சாமி சாமி ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். எல்லாம் வீடியோ. சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேரளாவில் டிக்கெட் வாங்கியாச்சு பஸ்ஸுக்கு. ஆமாங்க, அப்புறம் எல்லாத்தையும் எடுக்கணுங்க டிஃப்ரெண்டா. சீட்டை போடணுமா? என்ன சீட்டு? காமிச்சேன் போட்டுருக்கேன். அப்படி காமிச்சேன் பார்த்தீங்களா? அவரே சொல்கிறாரு பாருங்க சீட்டை போட சொல்லி. கேரளா வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஐயப்பன் மூலியமா கேரளா வந்துட்டேன். வந்து பஸ்ஸில் ஏறி டிக்கெட்டும் வாங்கிட்டேன். இது ஒரு புது அனுபவம். பஸ் விட்டு இறங்கியாச்சு. பம்பாயில் போய் குளிச்சுட்டு கிளம்புறது அப்படியே. இடையில சரவணபாபு ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துடலாமா? சரவணபாபு ஹோட்டல் கீழே தான் போகும். மணி 12 போகுது, பசிக்குது. இப்போ சாப்பிட்டோம்னா அப்புறம் எப்போ சாப்பிடணும் தெரியாது. நீ எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை சாப்பாடு கொண்டு வரணும்னு. சொல்லியிருந்தாங்க நானும் கொண்டாந்துருப்பேன். எங்கள் குருசாமி இருக்கிறாரு, குருசாமி கொண்டு சொல்லியிருந்தாருன்னா ஒரு 10 சப்பாத்தியாவது கொண்டாந்துருப்பேன். அவர் ஒன்றுமே சொல்லலை. நான் என்ன பண்ணுறது? ஹோட்டலாக தேட வேண்டியதாக இருக்குது. இந்த கல் இப்படி குத்துது. பஸ் போயிட்டே இருக்குது. அது இறங்குறது சரவணபவன் ஹோட்டல் இருக்குது. சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா விட மாட்டாங்க. சாப்பிட்டு போகலாமா நம்ம? அவ்வளோதானா? நீ இப்படியே பண்றீங்க எல்லாரும். டீ குடிக்கலாம், போண்டா குடிக்கலாம், போண்டா சாப்பிடலாம். போண்டா டீ சாப்பிட்டு என்ன பண்றது? சாப்பாடு சாப்பிட்டு எல்லாம் இருக்கும், பாஸ்தா இருக்கும், நிறைய இருக்கும். அந்த மாதிரி தான் சாப்பிடணுமா? பம்பை தண்ணி குடியா? பம்பை தண்ணி குடிக்கிறதா? யாருங்க சாமி வேட்டி துண்டு இதெல்லாம் இது பண்ண. சாமி நீங்க என் கூட வர மாட்டேங்கிறீங்க. அவர் எங்க? அவர் அந்த குருசாமி. ஹாய். எப்படி பார்த்துக்குங்க. தம்பி தானே இது? இவர் அரிசிக்கு பதில் சில்லற காசு நிறைய எடுத்து வர்றாருங்க. இருமுடி பாருங்க எப்படி கட்டிக்கிறாங்க. ஒரு சிலர் சின்ன சின்ன காய் தான், துளியூண்டு காய் வச்சுக்கிறாங்க. பம்பை நதி தாங்க, பம்பை நதி. சூப்பராக இருக்கு பாருங்க கூட்டத்தை. பம்பையில் குளிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் உடச்சிட்டு போய் கிளம்புறோம். கிளம்பலாம் அவ்வளோதான், கிளம்பியாச்சு. வாங்க கிளம்பலாம். வாப்பா வா. பெருமாள் மலை, கன்னிமூல கணபதி மலை. ஃபஸ்ட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி அது செயற்கையா இயற்கையா? இயற்கையாக வருது. அங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. சாமியே சரணம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐயப்பனை வந்து காட்டுக்குலேருந்து பார்த்து எடுக்கும்போது அந்த மாதிரி சிலை வடிவமைச்சிருக்கிறாங்க. ஆமாம், ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு திரும்பி பார்த்தா எல்லாரும் ஓடி போயிடுறாங்க.
இப்போதான் ஸ்டார்டிங் ஆகிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமி செங்குத்தாக இருக்குது இப்போவே. வீடியோவில் பார்க்குற சின்னதாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, காரை ஓட்டிருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் டோலி சும்மா கிடக்குது. நிறைய பேர் அதை நம்பி இருப்பாங்க போல, டோலியை நம்பி. பாருங்க, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐயப்பன் கோயிலுக்கு இன்னொரு 3 கிலோமீட்டர் தான், 3.2. பெருவழி வந்து 48 கிலோமீட்டருங்களாமா. சிறுவழி வந்து 5 கிலோமீட்டர் தானாமா. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் பக்கமாக வந்திருக்குறோம். இன்னும் 3 கிலோமீட்டர். மேலே பாருங்கள் எப்படி ஏறுது. வீடியோவில் பார்க்குறதுக்கு நேராக இருக்கிற மாதிரி இருக்குது. நேரில் பார்த்தா அப்படியே செங்குத்தாக நடந்து வர மாதிரி இருக்குது. இப்போ தெரிந்து வருங்க எவ்வளோ பல்ல மாட்டேன். இப்படி காட்டினா நேராக இருக்கிற மாதிரி இருக்கு. சாமி சரணம். இங்கே பாருங்க என்ன எழுதி இருக்குது. சென்ஸ் யூரின். ஓ, அப்படி எழுதியிருக்க மாட்டேங்குது. தண்ணி உட்காந்துக்கலாம் மாட்டேங்குது. சேரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பார்க்கு மாதிரி. மேலே மேலே இன்னும் ஏறணும். குருசாமி இப்பதான் பாருங்க. குருசாமிங்க பாருங்க எப்படி ஸ்டைலாக நடந்து வந்துட்டு. ஈரமணி கண்டனே, ஈரமணி கண்டனே. இருக்குது படிக்கட்டு வந்துருக்குது. தோழி சாமி அங்கேயே நின்றுட்டாரு. இப்போதாங்க உங்களுக்கு காட்டினோம்ல 3.2 கிலோமீட்டர் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே 200 மீட்டர் வந்துட்டேன். 3 கிலோமீட்டர் பாருங்க. 3 கிலோமீட்டர்னு போட்டிருக்குது. நான் வரைக்கும் யானை பாதையாட்டது நல்லா இருந்தது. இப்போ படிக்கட்டு தான் கெஸ்ட் வாங்க மாட்டேன். நம்மளால ஒருத்தரையும் காணா, முன்னாடியும் காணா. எப்படியும் யானை பாதையும் இருக்குது, படிக்கட்டும் இருக்குது. நான் இந்த பாதைக்கு வந்துட்டேன். சட்டை போட வேண்டாம் சாமி, வேர்க்குன்னு சொன்னாங்க. வேர்க்காதுன்னு இங்கே வந்து பார்த்தா பூரா வேர்க்குது. வேர்த்தால் நல்லது. என்னுடைய உடம்பு கூலிங் உடம்பு, வேர்க்காதுங்களா அதிகமாக. ஃபேனை இன்னும் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ பரவாயில்ல, வேர்க்குது. இதுவும் ஜாலியாக தான் இருக்குது. இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. இன்னும் 2.8 பாருங்க. மழை குக்கம்பர் எல்லாம் வித்துட்ருக்காங்க. ஓ, மேலே சாப்பாடும் இருக்குது. எல்லோரும் எங்கே போனாங்கன்னு இதில் 4 அடி முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் நாம் முன்னாடி வந்தால் பின்னாடி திரும்பி பார்த்தா ஆளை காணும். எல்லாம் அங்கேயே எல்லாம் சாப்பிட்ருக்கு. இந்த என்னது தர்பூசணி எல்லாம் சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்களாட்டுக்கு. நான் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி போகலாமான்னாங்க. சரி போகலான்ட்டு 4 ஸ்டெப் எடுத்து வச்சா கடையில் ஒதுங்கிட்டாங்க.
சரி நம்ம ஜாலியாக போவோம். முன்னாடியுமே யார் போகிறாங்கன்னு போயிருக்கிறாங்கன்னு தெரியல, பின்னாடி யார் வந்துருக்குறாங்கன்னு தெரில. இப்போ ஃப்ரீ, நம்மளுக்கு கடையில் எது வேணாலும் வாங்கி சாப்பிட்டு நம்ம வாட்டுக்கு போகலாம். அவங்க எல்லாம் ஒட்டுக்கா அங்கே கோயிலில் தான் ஒட்டுக்கா சாப்பிட்றாங்க. இங்கெல்லாம் வந்துட்டு 4 பேர் 2 பேர் தனித்தனியாக கலந்துட்டு போயிடுறாங்க. எல்லாம் ஒரே ட்ரெஸ்ஸு, ஒரே கலரு, அடையாளம் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. பூரா சும்மா அந்த மேலே இருமுடி வச்சுட்டு போகிறாங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நான் கூட ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினச்சேன்னா, சுற்றி காடு இருக்கும், காட்டுக்கு நடுவால் நம்ம நடந்து போவோம், மண் தர அப்படி காடு மாதிரி ரியலாட்டியாக இருக்கும். பார்த்தா இதுக்குன்னே இவங்க பாதை போட்டு விட்டாங்க. அதனால் மரம் செடி கூட இல்லைலாம் தொட்டு கூட பார்க்க முடியாது. நாங்கள் கூட பெருசு பெருசாக இருக்கும் மரமெல்லாம், நம்ம உள்ளே பூந்துட்டு போவோம். இந்த படத்துலலாம் பார்த்தா அப்படி தானே இருந்துச்சு, மண் தரையில். இப்போ ஃபுல்லாகவே ரோடு போட்டாங்க நடக்குது பாருங்க. இப்படி தான் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே 200 மீட்டர் வந்துட்டோமா? பரவாயில்லையே, ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. கஷ்டம் சொன்னாங்க, ஐயப்பன் காப்பாற்றுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, 2.6 கிலோமீட்டர் தான் இருக்குது. கரெக்டாக 12:20க்கு தான் கிளம்பணும். இப்போ வந்து 1:37, 1 மணி நேரத்துலேயே பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் பாதி தூரம் தான். இதுதான் இன்னும் மேலே ஹைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே தான் கஷ்டம் வரும்னு நினைக்கிறேன். கஷ்டம்னு நினச்சா கஷ்டம், ஈஸின்னு நினச்சா ஈஸி. எல்லாம் நம்ம நினைக்கிறதா பாருங்க. இப்போதான் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்பன்னா ஓரளவுக்கு முன்னத்தை விட இப்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை குடிநீர், ரோஸ் கலரில் இருக்கு பாருங்க. தொண்டை முடி நாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்க்குறக்கு கொஞ்சம் சாய் ஏற்றமாக தான் தெரியுது, நேரில் பார்த்தா தான் ரொம்ப செங்குத்தாக தெரியுது. இது எந்த மலைன்னே தெரில எனக்கு. 2.4. உண்ட வழிபாடு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பாச்சி மேடாமா, இது அப்பாச்சி மேடு கண்டுபிடிச்சிட்டேன். விளம்பரம் பண்ணுறாரு, இவர் விளம்பரம் பண்ணாமல் கொண்டிருக்கிறாரு. இது என்ன இதுன்னு தெரியல. வரும்போது பார்த்துக்கல எதா இருந்தாலும். அங்கே பாருங்க, இதுக்கு மேலே தான் இருக்குது அடுக்குது சம்பவம். பயங்கரமாக நைட்டாக இருக்குது பாருங்க. அங்கே வரைக்கும் போயிட்டுருக்காங்க பாருங்க. இன்னும் 2.2, 3 கிலோமீட்டர் பக்கமாக வந்துட்டோம். கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கரெக்டாக இன்னும் 2 கிலோமீட்டர்னு போட்டிருக்குதுங்க. 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் இறக்கும் போதும் கீழே. இது கொஞ்சம் தூரம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன், இறங்கிட்டு இருக்கிறேன் நான். இலவச மூலிகை தண்ணி வந்து இங்கே ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய பயன்கள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இறக்கத்தில் போயிட்டுருக்கோம். எனக்கு இந்த நடந்து வர்றது கூட பிரச்சனை இல்லைங்க. அங்கே போய் லைனில் நிற்க வச்சிட்டாங்கன்னா மணிக்கணக்கில் அதுதான் பிரச்சனை.
நான் நியூஸ்லலாம் பார்த்தா 10 மணி நேரம் நிற்கிறோம், 5 மணி நேரம் நிற்கிறோம். நான் 1 பாத்ரூம் தண்ணிக்கலை என்ன பண்ணுறது? நடந்துகிட்டே இருந்தால் கூட போர் அடிக்கல. ஒரு இடத்துல நிற்கிறனால அது எல்லாத்துக்கூட சேர்ந்து வேறு நிற்கணுமே. எல்லாம் பாதி பாதி ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி போயிட்டாங்க. பாருங்க 2வது வருஷம் தான் வர்றேன், நான் பாட்டு தனியாக போயிட்டுருக்கிறேன். தேங்காய் எங்கே உடைக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. சபரி பீடம் இங்கே தான் உடைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ நம்ம ஒரு காய் உடச்சிட வேண்டியதுதான். மொத்தம் எங்கிட்ட 3 காய் இருக்குது. இப்போ ஒரு காய் உடைக்க போகிறேன். சரி அதிர்ச்சிப்பா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஏறும்போது ஒரு காய் உடைச்சேன். ஃபுல்லாக ரவுண்டு கட்டிட்டாங்க. கை இப்படி ஓங்கி வீசுற கூட முடியல. அதனால் காய் வந்து தண்ணி வெளியே வந்துச்சு, ஆனால் நல்லா உடையில. இப்போ வந்து பீஸ் பீஸாக செதறிடுச்சு. சூப்பராக உடச்சிட்டேன். இன்னும் 2 காய் இருக்குது. மஞ்சு மாதா கோயில் ஒன்று, 18ஆம் படி ஒன்றாமா. உடச்சிட்டோம்னா முடிஞ்சு 18ஆம் படி ஏறிடலாம். இப்போ வந்து ஜாலியாக நிழல் கொடை நடந்து ஃப்ளாட்டாக தான் நடந்து போயிட்டுருக்குறோம். ப்ராப்ளம் இல்லை. என்னமோ தெரியல, கீழெல்லாம் இருக்கும்போது எதை பார்த்தாலும் வாங்கி சாப்பிட்லாம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. மேலேறி வேற பசிக்கவும் மாட்டேங்குது, உட்காரக்கும் தோண மாட்டேங்குது. ஒரு இன்னும் உட்கார கூட இல்லை கீழே. எல்லாம் உட்காந்து வராங்க. நான் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கேன். பாருங்க இது வேற போச்சு. ஆனால் எல்லாம் சமம் தானே. பஸ்ஸு அப்புறம் நம்ம பஸ்ஸு விட்டுடுச்சிட்டேன். இங்கே என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. இலவச மூலிகை குடிநீர். லைவ் போடலான்னு பார்த்தாங்கன்னா சுத்தமாக டவர் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். டவரு கூட 2-3 பாயிண்ட் இருக்குது. நெட்டு ஆஃப் ஜிபிஆர்எஸ்ன்னு காட்டுது. 5G 4G எதுவுமே இல்லை, ஜிபிஆர்எஸ்ன்னு காட்டுது. ஃப்ளாட்டாக தான் நடந்து போயிட்டுருக்குறோம். அந்த போர்டு வச்சுருப்பாங்களே கிலோமீட்டர் கணக்கு, அது இப்போ காணோம், என்னன்னு தெரியல. இங்கே என்ன எழுதி இருக்குது பார்ப்போம். சரங்குத்தி வந்தாச்சு. சரங்குத்தி அங்கேயே சொன்னாங்களே சரங்குத்தின்னு. இங்கே சரங்குத்தி போகிற வழி அதானே பார்த்தேன். சரங்குத்திக்கு வந்து இப்படி கீழே மாற்றுப்பாதை கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்க, சந்திரநடன் ரோடா சந்திரநடன் போட்டிருக்குது. என்னன்னே தெரியல. இங்கே பாருங்க 1.6 கிலோமீட்டர் போட்டிருக்குது. ரைட். தலை தாங்க வலிக்குது. அரிசி நிறைய போட்டு தள்ளிட்டாங்க. நிறைய பேர் வந்து அரிசி போட்டுட்டாங்களா இருக்குது. அரிசி தான் ஒரு மூடையாக கட்டி விட்டாங்க போல. இது ரொம்ப நேரமாக வச்சுருந்தா வலிக்காமல் இன்னொன்று. இப்போ கேட் போட்டு அடைச்சிருக்காங்க. நான் வரைக்கும் ஃப்ரீயாக விட்டாங்க. இப்போ வந்து கேட் போட்டாங்க. ஏன் போலீஸ் அவருக்கு சாதிட்டு போயிட்டாங்க. வராங்க. ஸோ நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம்னா தான் 3 மணி நேரம் ஆகுங்களா ஃப்ரெண்ட்ஸ். 2 மணிக்கு வந்திருக்கிறோம் சார். 3 o'clock ஓப்பன். 1 hour இருக்குது. 1 hour இருக்குது. 2 மணி ஆச்சு. 1 hour இருக்குது. பாருங்கள், அந்த க்யூவில் தான் நின்றுட்டு இருந்தேன் நான். திறந்து விட்டோடனே பார்த்தீங்கன்னா இங்கே டாய்லெட் இருந்துச்சு. சரி 1 பாத்ரூம் போயிட்டு வரலான்னு பார்த்தா மறுபடியும் இந்த பக்கம் அப்படியே போனாங்க. அப்படி இந்த பக்கம் லாக்கு. இப்போ சென்ட்ரல் நின்றுட்டுருக்குறேன். அந்த பக்கம் லாக்கு, இந்த பக்கம் லாக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியது. கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு சின்ன பாக்ஸ் தாங்க திறந்து விட்றாங்க. நம்ம கூட பரவாயில்ல, பக்கமாக வந்துட்டோமே நினச்சி. நீ இதுக்கு மேலே தான் இருக்குது. ஏறுறதுக்கு நம்ம பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுறது ரொம்ப 1 மணி நேரம் ஆகுது. பரவாயில்ல, ஃப்ரீயாக நின்றுட்டு நல்ல வேலை. லாஸ்ட்டாக வந்ததை முதல்ல ஓடிதுன்னு வைங்க. நானும் போய் நெருக்கிட்டு தான் கொண்டு வந்துருக்கேன். பரவாயில்ல, ஃப்ரீயாக இருக்கு. பரவாயில்லைங்க. டீ 17, காஃபி 25. பரவாயில்ல, நான் ஒரு காஃபி வாங்கிக்கிறேன். ஓகே டே.
ஐயோ இங்கேயும் லேட் பண்ணுவாங்கன்னா தான் இங்கே சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ தான் வாங்கினே ஒரு கப்பு வழியாக இருக்குது. நம்ம ஆளுக்கு இன்னும் வரல. ஐயா நாக்கு வேற சுடுதுச்சு. 1.4 கிலோமீட்டரு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சு விட்றாங்க. பாருங்க 800 மீட்டர். ஆனால் அங்கே எல்லா பக்கமே ஃப்ரீ டாய்லெட்டு கடை எல்லாமே இருக்குது. தண்ணி எல்லா வசதியுமே இருக்குது. இப்போ பார்த்த வரைக்கும் 800 மீட்டர் வரைக்கும். இப்போ இந்த இன்னும் 800 மீட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். என் குரூப்போடு இருந்தவங்க ஒருத்தரையுமே காண. தனியாக நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி இல்லை. மேலே போயிட்டு பார்ப்போம். 4 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியாச்சு. 1 கிலோமீட்டர் தான். ஃபஸ்ட்டு ஒரு தடவை அடைச்சாங்க தெரியுங்களா? அப்போ தான் 1 மணி நேரம் கழிச்சு திறந்து விட்டாங்க. இப்போ எல்லாமே 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஓப்பன் பண்ணிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கலாம். அங்கே நிற்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க எல்லாமே. கடைசி என்னங்க இப்படிங்களா? கடைசி 1/2 கிலோமீட்டர் தாங்க. பயங்கரமாக நிறுத்தி வச்சு விட்றாங்க. இங்கே இன்னொரு 600 மீட்டர். సాములు ఆడన్నారా వీళ్ళు 2 మీటర్లు ఆడన్నారు. கோயிலுக்குள்ள வந்து போட்டோ வீடியோ எடுத்தால் போனால் பறிமுதல் செய்யப்படும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதனால் நம்ம இது எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம். இந்த ஒரு நெட்டு தாங்க. கீழெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தோழிப்பாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். தோழிப்பாதை இன்னும் நேராக தான் போகுது. இன்னும் வளைவில்லை. பார்ப்போம். இன்னும் அந்த பக்கம் ஃபுல்லாக நிற்கிறாங்க. இன்னும் அங்கே வரைக்கும் இருக்குது. அது போயிட்டே இருக்குது பாருங்க. நேராக எல்லாம் சாமி பாட்டு வந்துட்டுக்கிறாங்க. பக்கம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். போயிட்டுருக்காங்க. இப்போ நெய் மனம் பட்டை கலப்புதுங்க. அங்கே என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு சரியான கூட்டாங்க. ஐயப்பனை கும்பிட்டாச்சுங்க. சந்தோஷமா கும்பிட்டாச்சு வந்தாச்சு. நீ இருக்கிறவங்களெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுதான் சாமி கும்பிட்டாச்சு. 12 படிக்கட்டு ஏறியாச்சு.
விளையாட்டுக்காக வேண்டியாச்சு. எங்கேங்க கும்புற கூட நேரம் இல்லைங்க, கும்புற கூட விட மாட்டேங்கிறாங்க. ஒரு செகண்டு தான், மிஞ்சி போனால் 2 செகண்டு பார்க்க முடியும் ஐயப்பனை, அவ்வளோதான் தள்ளி விட்டுறாங்க. நல்ல வேலை படிக்கட்டில் என்னை யாருமே தள்ளல. வீடியோவில் பார்த்தீங்களா எத்தனை நேரம் தள்ளிகிட்டே இருந்தாங்க, மேலே தூக்கிட்டே இருந்தாங்க. என்னை தூக்கவே இல்லை, நான் நடுவால் கரெக்டாக ஏறி போயிட்டேன். சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. எங்கே போகிறேன்னு தெரியாமல் போயிட்டு இருக்கிற பாருங்க. ஏய் வந்தாச்சு, இப்போத்தான் வர்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்டாக சாமி பாட்டு வந்தோடனே எங்கள் குரூப்பை பார்த்தாச்சு. நீ நேராக பாருங்க, நம்ம குரூப் பார்த்தாச்சு. நீ எங்கே போய் பாடுறதுன்னு தெரியல, போய்க்கு பார்த்தாச்சு. சிறப்பாக சாமி முட்டாச்சு, 18 படி ஏறியாச்சு. நாங்கள் 7:45 நான் வந்துட்டேன். இன்னும் பாதி பேர் வரல. மணி பார்த்தீங்கன்னா 9:30 மணி ஆச்சு. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுக்கப்புறம் தான் நெய் தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி கார் பஸ்ஸுக்கு போகும்போது 11 மணி காலையில் தான் புறப்படுற மாதிரி இருக்குங்களாம். ஏன்னா ஐயப்பனுக்கு வந்து நெய்யபிஷேக குருசாமி பார்த்துட்டு தான் வருவாருங்களாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இருமுடி காயெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் 2 காய் உடைச்சிருக்குறாங்க. நம்ம இருமுடி காய் உடைக்கும் போது பார்க்கலாம். இங்கே பாருங்க அந்த சாமி எப்படி அழகாக கொண்டுருக்காரு பாருங்க சாமி. என்ன பண்ணுறீங்க? எம்பது உடைங்க அப்படியே எப்படி கொண்டாந்தமோ அதே மாதிரி மடிச்சு உள்ள வச்சு இன்னும் தலை வைக்க எம்பதை அவுக்குறாங்க. இருமுடி போய் ஒரே வகை நெய் அது ஒப்பரான தேங்காய். நம்ம இதை உடைக்க போகிறாங்க, பார்த்துக்கங்க. நெய் அருமையான நெய் ஒட்டு மாதிரி வருது. எப்படியே சூப்பர் சூப்பர். சாமி சரணமைப்பா. சாமி சரணம், சாமி சரணம். ஆமாம் வாங்கியாச்சு, நம்ம இருமுடி போய் வாங்கியாச்சு. வேலை முடிஞ்சு எங்கே வைக்கிறதுங்க சாமி இதையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. அவ்வளோதான், இதோட இந்த விளாக் முடியுது. ஒரு அதிகமாக வீடியோவில் வந்து மாட்டேன். இந்த லாஸ்ட் கிளிப் தான் வர்றீங்க. ஆமாம், இங்கே பாருங்க அரவணை பாயாசு பை 2 பேரும் சமைச்சு வராங்க. நான் இதில் ஒரு 10 பாக்கெட் வாங்கி போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, இதோட இந்த விளாக் முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.